सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 40. விரதங்களை நிறைவித்தல் பற்றி கதை சொல்லு. ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். தகானு கிராமத்தில் உள்ள அரசு அதிகாரியை சந்தியுங்கள். அவர் உங்களை செல்வந்தர்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பார். மேலும் உங்கள் நிதி திரட்டும் முயற்சிகளுக்கு தாராளமாக உதவுவார். அதிகாரி இந்த முடிவை எடுத்தால் பசுக்கள் காப்பகத்திற்கான நிதியுதவி உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். எனவே நீங்கள் கண்டிப்பாக அதிகாரி சாஹிப்பை சந்திக்க வேண்டும் என்று நிலைய அதிகாரி அந்த துறவிக்கு அறிவுறுத்தினார். ரயில் நிலைய கூட்ட அறையிலே அத்தகைய உரையாடல் நடந்து கொண்டிருந்த போது வெளியே குதிரை குளம்புகளினுடைய சத்தம் கேட்டது. அதிகாரி அவர்களே தன்னுடைய குதிரை வண்டியிலே ரயில் நிலையத்திற்கு வந்திருந்தார். அதிகாரி அவரை சந்திக்க நிலைய மாஸ்டரின் அறைக்கு வந்தார். நிலைய மாஸ்டர், பாருங்கள் அதிகாரி சாஹிப் அவர்களே இங்கே வந்துள்ளார் என்றார். இப்போது அவரிடம் உங்கள் பணியை பற்றி சொல்லுங்கள். தற்செயலாக நீங்கள் பாலா சாஹேப் தேவ் அதிகாரியை இங்கு எதிர்பாராத விதமாக சந்தித்திருக்கின்றீர்கள். பின்னர் அந்த துறவி தேவிடம் தனது வருகையினுடைய நோக்கத்தை கூறினார். பின்னர் அவர்கள் இருவரும் நிலைய அதிகாரியின் அறையை விட்டு வெளியேறி வராந்தாவிலே இருந்த ஒரு மரப்பெட்டியின் மீது அமர்ந்தார். அந்த துறவி மாட்டு கொட்டகைக்கு உதவுமாறு பாலா சாஹேப் தேவிடம் வேண்டினார். அந்த துறவி கூறினார், நான் ஒரு அந்நியன், எனக்கு இங்கே எந்த உதவியும் கிடைக்காது. ஆனால் நீங்கள் இதை மனதிலே கொண்டால் பசுவை பாதுகாக்கும் இந்த நற்செயலை எளிதாக நிறைவேற்ற முடியும். நான் கிராமம் கிராமமாக வீடு வீடாக சென்று பசுத்தாயினுடைய பசியை போக்க உதவி கேட்டு மன்றாடி கொண்டிருக்கின்றேன். நீங்கள் தாலுகாவினுடைய மூத்த அதிகாரி. சமூகத்திலே உங்களுக்கு மிகுந்த மரியாதையும் மதிப்பும் உண்டு. நீங்கள் உதவுவதாக உறுதியளித்தால் நான் நிச்சயமாக பிரதிபலன் செய்வேன். நீங்கள் பசுத்தாயின் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். நானும் நிச்சயமாக உதவியை பெறுவேன். துறவியின் வேண்டுகோளை கேட்ட பாலா சாஹேப் தேவ் அவரிடம், நான் இப்போதுதான் கிராமத்திலே மற்றொரு பொதுப்பணிக்காக நன்கொடைகள் சேகரிக்கும் பணியை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார். தகானு கிராமத்தைச் சேர்ந்த தாராள மனமும் கருணையும் கொண்ட மனிதனான திரு ராவ் சாஹேப் நரோத்தம் சேட் நிதி திரட்டும் பிரச்சாரம் ஒன்றை தொடங்கியுள்ளார். எனவே நீங்கள் மற்றொரு நன்கொடையை சேகரிக்க இது சரியான நேரம் அல்ல. தயவு செய்து நீங்கள் காலம் கழித்து மீண்டும் வாருங்கள். அது உங்கள் பணி குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகவே தயவு செய்து இன்னும் 2 மாதங்களில் திரும்பி வாருங்கள். அப்போது நாங்கள் நன்கொடைகளை சேகரிப்போம். தற்சமயம் உங்கள் பணிக்கு உகந்த நேரம் அல்ல என்று தாலுகாவின் மூத்த அதிகாரி சாஹேப் அவரிடம் கூறினார். அதன் பிறகு அந்த துறவி புறப்பட்டு 1 மாதத்திற்குள் குதிரை வண்டியிலே தகானு கிராமத்திற்கு திரும்பினார். பாலா சாஹேப் தேவினுடைய வீட்டிற்கு எதிரே வழக்கறிஞர் பரஞ்சபேவின் வீடு இருந்தது. அங்கு வண்டி நின்றபோது துறவி வண்டியிலிருந்து இறங்குவதை அதிகாரி கண்டார். அவரை கண்டதும் அவர் சந்தேகமடைந்து தன் மகனிடம், அவர் வந்து சென்ற 1 மாதம் கூட ஆகவில்லையே, இப்போது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு முன்பே உதவி கேட்டு மீண்டும் இங்கே வந்திருக்கின்றாரே என்றார். 2 அல்லது 4 மாதங்களுக்கு பிறகு திரும்பி வருமாறு அவரிடம் கூறப்பட்டது. ஆனால் அவர் 1 மாதம் முடிவதற்குள் திரும்பி விட்டார். தேவ் அதிகாரியின் மனதிலே இது போன்ற சந்தேகங்கள் வேரூன்றின. சிறிது நேரம் கழித்து அந்த துறவி வண்டியை விட்டு இறங்கி பாலா சாஹேப் தேவினுடைய வீட்டிற்கு வந்தபோது என்ன சொன்னார் என்பதை கேளுங்கள். காலை 10 மணி. வீட்டிலே உத்தியாபனத்திற்கான பிரார்த்தனை நிறைவேற்றல் செய்யும் சடங்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. பிராமணர்களுக்கு உணவளிக்கும் அந்த பரபரப்பிற்கு மத்தியிலே இந்த துறவி வந்ததை கண்டு பாலா சாஹேப் கலக்கமடைந்தார். அப்போது அந்த துறவி, நான் நன்கொடைகள் சேகரிக்க அவசரப்படவில்லை என்றார். நான் இன்று பணத்திற்காக இங்கு வரவில்லை. எங்களுக்கு உணவு மட்டுமே வேண்டும்.
பின்னர் பாலா சாஹேப், இது மிகவும் மகிழ்ச்சியான தருணம். இன்று நாங்கள் ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்துகின்றோம். இதை உங்கள் சொந்த வீடாக கருதுங்கள். உங்கள் வரவு நல்வரவே என்றார். பிறகு அந்த துறவி, என்னுடன் 2 சிறுவர்கள் இருக்கின்றார்கள் என்றார். பாலா சாஹேப், அது மிகவும் நல்லது. தயவு செய்து அவர்களையும் அழைத்து வாருங்கள் என்றார். உணவு தயாராவதற்கு இன்னும் சிறிது நேரம் இருந்தது. அப்போது பாலா சாஹேப் தேவ், நீங்கள் எங்கே தங்கி இருக்கின்றீர்கள்? நான் உங்களை விரைவிலே உணவிற்கு அழைக்கின்றேன் என்றார். துறவி கூறினார், அதற்கெல்லாம் தேவையில்லை. நாங்கள் எப்பொழுது வர வேண்டும் என்று சொல்லுங்கள். நாங்களே உணவருந்த வந்துவிடுவோம் என்றார். பின்னர் பாலா சாஹேப் அந்த 2 சிறுவர்களையும் தன்னுடன் அழைத்து கொண்டு சுமார் 12 மணி அளவிலே மதிய உணவிற்கு வருமாறு துறவிக்கு அழைப்பு விடுத்தார். பின்னர் துறவி புறப்பட்டு 12 மணிக்கு திரும்பினார். அவர்கள் மூவரும் சாப்பிட அமர்ந்தனர். உணவு தயாராக இருந்தது. பிராமணர்களின் உணவு தொடங்கியது. பாலா சாஹேப் துறவியையும் அவருடைய 2 தோழர்களையும் பிராமண வரிசையிலே அமர வைத்து அவர்களுக்கு உணவளித்தார். ஆகவே அந்த துறவி உணவு பெறுவதற்காக மட்டுமே தன்னுடைய 2 தோழர்களுடன் வந்திருந்தார். அவர் மங்களகரமான நாளிலே உணவு தானம் செய்யுமாறு பாலா சாஹேபும் அவரை வரவேற்றார். ஆனால் அவர் முதலிலே நன்கொடைகளை சேகரிக்கும் நோக்குடன் வந்திருந்தார். இந்த மாயையின் திரை அவரது தூய நோக்கத்திற்காக ஒரு தடையாக அமைந்தது. அந்த துறவி இதற்கு முன்பும் வந்திருந்தார். அவர்கள் சந்தித்தும் இருந்தனர். எனவே அவர் வெறும் உணவு தேடுபவராக தோன்றினார். பாலா சாஹேப் இந்த சம்பவத்தை இவ்வாறு விளக்கினார். இவ்வாறு சாப்பிட்ட பிறகு அனைவரும் திருப்தி அடைந்தனர். உணவுக்கு பிறகு உத்திர போசனம், ஒரு வாய் தண்ணீர் அருந்துதல், சுத்த சமணம், கைகளிலே தண்ணீரை ஏந்தி அருந்தும் சடங்கு, நறுமண உதக பிரசன்னம், தண்ணீர் அருந்துதல் மற்றும் வாய் சுத்திகரிப்பு, வெற்றிலைப்பாக்கு உண்ணுதல் ஆகிய சடங்குகள் நிறைவுற்றன. உணவுக்கு பிறகு விருந்தினரை கௌரவிக்கும் விதமாக பூங்கொத்து, நறுமண மலர்கள், வெற்றிலை, வாசனை திரவியம் வழங்குதல், ரோஜா நீர் தெளித்தல் போன்ற மத ரீதியான கடமைகளை ஸ்ரீதேவ் நிறைவேற்றினார். இவ்வாறு திருப்தியடைந்த குழுவினர் தங்கள் வீடுகளுக்கு சென்றனர். துறவியும் தம்முடைய இடத்திற்கு சென்றார். அந்த 3 சன்னியாசிகளும் அழைக்கப்படாமலேயே சரியான நேரத்திலே திடீரென வந்து உணவு கொண்டனர். ஆனால் அந்த சன்னியாசிகளின் வடிவிலே வந்தவர் பாபாதான் என்பதிலே பாலா சாஹேப்புக்கு சிறிதும் சந்தேகம் இருக்கவில்லை. பாபாவின் வருகை குறித்த சந்தேகம் அவருடைய மனதிலே நீடித்தது. அழைக்கப்படாத அந்த 3 விருந்தாளிகளும் வந்து சாப்பிட்டிருந்த போதிலும் பாலா சாஹேப் பாபாவினுடைய வருகை குறித்து சந்தேகத்துடனேயே இருந்தார். மேலும் ஜோக்கை மேற்கோள் காட்டி பாபா ஏன் இன்னும் வரவில்லை என்று வியந்தார். நிறைவேற்றல் விழா முடிந்தவுடனேயே பாலா சாஹேப் தேவ் பாபு சாஹேப் ஜோக்கிற்கு, பாபா என்னை எப்படி சிக்க வைத்தார்? நிறைவேற்றல் விழாவிற்கு வருவதாக அவர் கூறியிருந்தார். ஆனால் அவர் தன் வாக்குறுதியை காப்பாற்றவில்லை என்று கடிதம் எழுதினார். நீயும் கூடவே வருவாய் என்று பாபா சொல்லியிருந்தார். பாபாவின் வார்த்தைகள் நிச்சயமாக வீணாக போகாது. ஏதோ ஒரு வடிவிலே பாபாவினுடைய வருகையை நான் நிச்சயமாக காண்பேன் என்றும், ஏதோ ஒன்றை நான் நிச்சயமாக அனுபவிப்பேன் என்றும் உணர்ந்தேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. நான் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருந்தேன். ஆனால் பாபா வந்து சாப்பிடுவதை நான் அனுபவிக்கவில்லை. இது எப்படி நடந்தது? நான் பாபாவை அன்போடும் மரியாதையோடும் அழைத்திருந்தேன். பாபாவும் அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வருவதாக கூறினார். ஆனால் பாபா வரவே இல்லை. ஒருவேளை அவர் வந்திருந்தால் நான் ஏதோ ஒன்றை உணர்ந்திருப்பேன். என்னால் நேரிலே வர முடியவில்லை. என் வேலை பளு எனக்கு சுமையாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் வருவீர்கள் என்று கேள்விப்பட்டதும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். மேலும் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டதாக உணர்ந்தேன். உங்களின் மற்றும் பாபாவினுடைய பௌதிக இருப்பை என்னால் உணர முடியாவிட்டாலும் நீங்கள் எந்த உருவத்திலே எந்த ஊடகத்தின் வழியாகவும் நிச்சயம் வருவீர்கள் என்று நான் உணர்ந்தேன். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை. இது எனக்கு பெரும் ஆச்சரியத்தை அளித்தது. பாலா சாஹேப் பாபாவுக்கு அனுப்பிய இந்த கடிதத்தை பாபு சாஹேப் விரிவாக படித்தார். பாபாவின் வியப்பையும் அவர் ஜோக்கிடம் கூறியதையும் கேளுங்கள். அரே, நான் உன் கடிதத்தை படிப்பதற்கு முன்பே
அந்த கடிதத்தினுடைய செய்தி, அதனுடைய பொருள், எண்ணங்களின் வலைப்பின்னல் ஆகியவை இன்னும் என் புரிதலிலே இருக்கின்றது. பாலா சாஹேப் தேவ் கூறுகின்றார், அவர் பாபாவின் வார்த்தைகளை நம்பி அவரது வருகைக்காக மிகுந்த நம்பிக்கையுடன் காத்திருந்தார். ஆனால் பாபா அவரை சிக்க வைத்து விட்டார். ஆனால் அவர் என்னை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அப்படி இருக்க அவர் ஏன் என்னை அழைத்தார்? நான் உலகியல் ரீதியாக சீரடியிலிருந்து தகானவுக்கு செல்லவில்லை என்றாலும் நிறைவேற்றல் விழாவிற்காக பாலா சாஹேப்பின் வீட்டிலே உணவு உண்டேன். நான் அவர்கள் இருவருடன் வருவதாக சொல்லியிருந்தேன். அதனால் நான் அவர்கள் இருவருடன் உணவுக்காக வந்தேன் என்று அவரிடம் சொல்கின்றார். உணவு தயாராவதற்கு இன்னும் சிறிது நேரம் இருந்தது. அப்போது துறவி வேடம் பூண்ட நான் முதலிலே சாப்பிட வருவதாக அவரிடம் சொல்ல வந்தேன். இது அவருக்கு நினைவில்லையா? நான் எதிர்பாராத விதமாக வந்திருப்பதையும் அதுவும் பொருத்தமற்ற நேரத்திலே பணம் கேட்க வந்திருப்பதையும் கண்டு உங்கள் மனதிலே அப்படிப்பட்ட அச்சமான எண்ணங்கள் தோன்றவில்லையா? நான் அவரிடம் நான் பணத்திற்காக வரவில்லை, சாப்பிட மட்டுமே வந்திருக்கின்றேன் என்று கூறி அவரது சந்தேகங்களை தீர்த்தேன். நான் இன்று மதிய உணவிற்கு மட்டும் வருகின்றேன், என்னுடன் 2 பேரையும் அழைத்து வருவேன் என்று அவர் கூறினார். அவர் அவர்களுடன் சாப்பிட்டு விட்டு போகவில்லையா? இதை அவரிடமே கேளுங்கள். என் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான என் உயிரையும் தியாகம் செய்வேன். ஆனால் என் சொல் ஒருபோதும் வீணாக போகாது. பாபா இதை சொன்னபோது பாபு சாஹேப் ஜோக் பெருமகிழ்ச்சி அடைந்தார். பாபா கொடுக்கும் வாக்குறுதி ஒருபோதும் வீணாவதில்லை என்பது அனைவருக்கும் உறுதியாக தெரியும். பின்னர் பாபு சாஹேப் ஜோக் பெருமகிழ்ச்சி அடைந்து பாபாவினுடைய கூற்றை தெரிவித்து பாலா சாஹேப் தேவிற்கு ஒரு விரிவான கடிதம் எழுதினார். அத்தியாயம் 40. விரதங்களை நிறைவேற்றல் பற்றி கதை சொல்லல், ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की